ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அரசு கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு 8000 ரூபாய் முதல் பல்வேறு புதிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாக போகுதுங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்களுடைய முதல் பட்ஜெட் தாக்கலை பார்த்தீங்கன்னா 5/8/2026 அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. ஸோ பல்வேறு புதிய அறிவிப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு சில புதிய திட்டங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இப்போதைக்கு பட்ஜெட்டில் ஒரு சில திட்டங்கள் வெளியாக போகுது. அதை குறித்து பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது இளம்பெண்கள் சுயமாக தொழில் தொடங்க சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்காக கூட்டுறவுத்துறை மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 7000 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்பட உள்ளது. இதை பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக போகுதுங்க. அதாவது இளம்பெண்கள் சுயமாக தொழில் செய்வதற்காக சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு கல்லூரி செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 8000 ரூபாய் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியே இருக்கு. அதாவது நீங்கள் அரசு பள்ளிகளில் படித்து அரசு கல்லூரிகளில் நீங்கள் போக போகிறீங்க, படிக்க போகிறீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்காக அவங்களுக்கு 8000 ரூபாய் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. அது குறித்து அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் வெளியாகும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. மாணவருடைய கல்வி சேர்க்கை செலவுகளை குறைக்கவும் வகையில் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் நாளை மறுநாள் பட்ஜெட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு அப்படின்ற மாரி இந்த செய்திகளை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளங்கலை முதல் PhD வரை பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்குவது குறித்து நாளை மறுநாள் பட்ஜெட்டில் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியின் போது கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தா பட்ஜெட்டில் இடம்பெற போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் துறையில் வெற்றி தமிழகம் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் ஒரு சில புதிய திட்டங்கள் கொண்டு வராங்க. அதில் முக்கியமானது என்னென்னா, தமிழகத்தில் பனைமரத்தை பாதுகாக்கப்பட்ட மரமாக அறிவிக்க வாய்ப்பு, குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு உழவர் உரிமை அட்டை வழங்க போகிறாங்க. ஆண்டுதோறும் ரூபாய் 10,000 நேரடியாக வங்கி கணக்கில் உதவித்தொகையாக வழங்கும் திட்டம், நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 3500, கரும்பு டன்னுக்கு 4000 வழங்கப்பட திட்டம், இயற்கை விவசாயம் மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு முதல் 3 ஆண்டுகள் மாதந்தோறும் 2000 வழங்க திட்டம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில பட்ஜெட்டில் வெளியாகும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டிலேயே முதன்முறையாக முழுமையான AI நகரம் அமைக்கும் திட்டத்தை தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்க திட்டம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ரூபாய் 50,000 கோடி மதிப்பிலான மாநில முதலீட்டு நிதி அமைக்கும் திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தில் 30 அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளை தன்னாட்சி கல்லூரியாக மாற்ற திட்டம், மாணவர்கள் உருவாக்கும் செயற்கைக்கோளுக்கான நிதியை தமிழக அரசே வழங்க முடிவு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை 10% அதிகரிக்க திட்டமிட்டிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, நீட் தேர்வு போன்ற கல்வி தடை நீக்க நடவடிக்கை எடுக்க திட்டம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு முதற்கட்டமாக இதெல்லாமே ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இன்னும் நிறையா பார்த்தா பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் புதிய திட்டங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாரி பழைய திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. ஒவ்வொரு துறை வாரியாக நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதிப்படி நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மகளிருக்கான திட்டங்கள் இருக்குது. மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2000 துவங்கப்படும். இதெல்லாம் இப்போதைக்கு செயல்படுமான்னு தெரிய வரல. பட் இப்போ நம்ம சொன்ன வரைக்கும் இந்த திட்டங்கள்லாம் பட்ஜெட்டில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜர் கல்வி உதவி திட்டம், வெற்றி பயண திட்டம் இதெல்லாமே அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வருமா இல்லையான்ற மாரி. ஒரு சில தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவாங்க, ஒரு சில வாக்குறுதிகள் போக போக தான் நிறைவேற்ற முடியும். ஸோ இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் என்னமான ஸ்கீமுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.